எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாருங்க. அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியம். எப்படியாவது தன்னுடைய தங்கச்சிக்கு ஆனால் எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைனா கொஞ்சம் வசதி. அப்போ என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது என் தங்கச்சிக்கு எனக்கு கிடைக்கிற மாதிரி மரியாதை கிடைக்கணும், இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவளுக்கு அவ்வளோ உரிமை இருக்கணும்னு எப்பயுமே பேசுவார். அதுக்கான முயற்சியெல்லாம் செய்கிறதா என்கிட்ட எப்போவுமே சொல்லுவார். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் 100 ரூபா வச்சுருக்கியே, ஒரு 33 ரூபா கொடு அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா, என் மேலே அவ்வளவு அன்பு இருக்கிற, என் உரிமைக்காக குரல் கொடுக்குற, அந்த வீட்டில் அவருக்கு சரியான மரியாதையை எனக்கும் வாங்கி தரணும்னு துடிக்கிற எங்கள் அண்ணன் கையில் 100 ரூபா வச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு 33 ரூபா நான் கேட்டதுக்கு இந்த அன்பு தங்கச்சிட்ட பாசமாக என்ன தெரியுமா சொன்னார், பக்கத்து வீட்டில் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனும் உனக்கு அண்ணன் முறை தானே, அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு 500 ரூபா வாங்கி கொடு, உனக்கு 300 ரூபா 33 ரூபா தர்றேங்கிறாரு. எப்படி எங்கள் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? நான் சொந்த தங்கச்சி, எனக்காக தான் அவர் வாழ்கிறாராம், எனக்காக தான் போராடுறாராம். அவர் வச்சுருக்க 100 ரூபாயில் நான் 33 ரூபா கேட்டதுக்கு எங்கள் சொந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்து வீட்டு அண்ணன்கிட்ட இருந்து இவருக்கு நான் 500 ரூபா வாங்கி கொடுத்தா எனக்கு 33 ரூபா தருவாராம். இப்போ புரியுதா, மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதாவை தொகுதி மறுவரையறையோடு சேர்த்து இந்த பிஜேபி என்ன பைத்தியக்காரத்தனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இது கூட புரியாமல் இன்னும் பொங்கி எழுந்து நடுரோட்டில் அப்படியே பிரச்சாரம் பண்ணுறது, புரட்சி பண்ணுறதுன்ற முட்டாள்தனத்தை பெண்களே செஞ்சிங்கன்னா நீங்கள் பெண் இனத்திற்கே ஒரு அவமானம், இழுக்கு தான். ஒரு பெண்களுக்கான இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிற 500 இடங்களில் 173 இடம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை 800 ஆக்கிட்டு வெறும் 200 சில்லற இடங்களுக்கு மட்டும் நமக்கு கொடுக்கறது பேர் தான் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலாம். ஏன்னா இதை ஒரு எளிய கணக்கு கூட புரியாமல், இந்த ஒரு எளிய ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற செய்தி கூட புரியாமல் கொந்தளிக்கிற மாதிரி ஒரு பெண்கள் கூட்டத்தை காட்டுறாங்கல்ல. சில நேரங்களில் இது மாதிரி மடத்தனமான மனிதர்கள், அதாவது பகுத்தறிவை அடகு வைத்த மனிதர்களோடு வாழ்கிறத நினைக்கும் போது ஆத்திரப்படுறதா இறக்கப்படுறதானே தோண மாட்டேங்குதுங்க.